எல்லோருக்கும் வணக்கம். கடந்த செப்டம்பர் 22ஆம் தேதியிலிருந்து ஒரு முக்கியமான விடயம் நடைமுறைக்கு வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஜிஎஸ்டி கூட்டத்தொடரில் காப்பீடு சார்ந்த திட்டங்களுக்கு ஜிஎஸ்டியில் வந்து முழுமையான வரி விலக்கு அமல்படுத்தப்பட்டிருக்கு. அது எல்லாருக்குமே மிக மிக ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதற்கு நம்ம மத்திய அரசுக்கும் பிரதம அமைச்சர் மந்திரிகளுக்கும் எல்லாருக்குமே நம்ம நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கோம். அது ஒரு முக்கியமான விடயமா நம்ம பார்க்கிறோம். இந்த நேரத்தில் அந்த வரி விலக்கை நம்ம இப்போ அனுபவிக்கிறோம். தமிழகத்தில் உள்ள ஆயுள் காப்பீடு திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அல்லது நீங்கள் வேற எங்கேயோ ஒரு இடத்துல எடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கலாமே. இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 10,000 ரூபாய் வந்து மாதம் மாதம் பிரீமியம் அப்படின்னு சொல்லக்கூடிய தொகையை நம்ம செலுத்திட்டு வந்திருப்போம். இப்போ 18% என்று சொல்லக்கூடிய 1,800 ரூபா குறைஞ்சிட்டு நம்ம வெறும் 8,200 மட்டும் தான் கட்டுவோம். இந்த இடத்துல அந்த 1,800 ரூபாய் நம்ம அனுபவிக்கிறோன்ற பேரில் அப்படியே வாங்கி செலவு பண்ணிடாமல் அல்லது சேமிக்க தவறிடாமல் ஒரு கூடுதலாக ஒரு பாலிசியை எடுத்து நம்ம என்ன செய்யணும், சேமிக்கணுன்றதான் இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு விடயம். ஒரு பாலிசி எடுக்கும்போது பாலிசி இருக்கக்கூடிய நிறுவனம் எந்த மாதிரின்றதை நம்ம என்ன செஞ்சணும், யோசித்து கருத்தில் கொண்டு தான் நம்ம புதுசாக வந்து ஒரு பாலிசி நம்ம எடுக்கணும். அரசு சார்ந்த நிறுவனங்களில் வந்து முதலீடு செய்வதற்கு நீங்கள் என்ன செய்யணும், முன் வரணும். ஏன் அப்படின்னா மிகவும் பாதுகாப்பானது, இந்திய அரசே அதுக்கு உத்தரவாதம் கொடுக்கு. அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் அருகாமையில் உள்ள அஞ்சலகத்துக்கு போங்க. அங்கே கிராமிய அஞ்சலக ஆயுள் காப்பீடு, அஞ்சலக ஆயுள் காப்பீடு அப்படின்னு 2 வகையாக வச்சுருக்காங்க. டிகிரி முடித்த யாராக இருந்தாலும் அவங்களுக்கு பிஎல்ஐன்னு சொல்லக்கூடிய அஞ்சலக ஆயுள் காப்பீடும், 18 வயது பூர்த்தி அடைந்த யாராக இருந்தாலும் அவங்களுக்கு கிராமிய அஞ்சலக ஆயுள் காப்பீடு ஆர்பிஎல்ஐ அப்படின்னு வச்சுருக்காங்க. அதில் நீங்கள் ஏதாச்சும் ஒன்று இந்த எஞ்சிய 18% ஜிஎஸ்டியில் நீங்கள் சேமிக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டை கூடுதலாக ஒரு பாலிசி எடுத்து சேமிக்கிறது வாழ்க்கையை மேலும் செம்மைப்படுத்தும்ன்றதை நம்ம மறந்துட முடியாது. கண்டிப்பாக எடுக்கணும் அந்த பாலிசி. நீங்கள் இப்போ நான் 18 வயசு முடிஞ்ச யாருனாலும் அந்த பாலிசி எடுக்கலாம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இப்போ 18 வயசு முடிஞ்ச கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் எல்லாருமே என்ன செய்யலாம், கிராமிய அஞ்சலக ஆயுள் காப்பீடு எடுக்க தகுதியானவராக இருப்பீங்க. நீங்கள் ஒரு மாதத்துக்கு குறைஞ்சது ஒரு 100 ரூபாய் சேமிக்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. 18 வயசு முடித்தவங்க 100 ரூபாய் சேமிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 20,000 ரூபாய்க்கு நீங்கள் ஆர்பிஎல்ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாலிசி நீங்கள் எடுத்திங்கன்னா மாதம் வெறும் 103 ரூபா தான் கட்டுவீங்க. உங்களுக்கு 35 வயசு ஆகும்போது 35,360 ரூபா இதில் கிடைக்கும். அதுவே நீங்கள் 1,00,000 ரூபாய் பாலிசியை 18 வயசில் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் மாதம் 510 ரூபா கட்டுவீங்க. ஆனால் கிடைக்கக்கூடிய தொகை பார்த்தீங்கன்னா 1,76,800 ரூபாய் கிடைக்கும். ஸோ கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாருமே இந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் இழந்துடாமல் உங்கள் சிறு வயதிலே நீங்கள் சேமிக்கக்கூடிய பண்பை வளர்த்துக்கும் பொழுது வாழ்க்கையில் நீங்கள் ஒரு மிகச்சிறந்த ஒரு பொறுப்பான பிள்ளைகளாக வளருவீங்க. பொறுப்பான பிள்ளைகளால் தான் பொறுப்பான சமுதாயங்கள் மலரும். நீங்கள் எல்லாருமே வீட்டுக்கு அல்லது உங்கள் கல்லூரிக்கு அருகாமல் உள்ள அஞ்சலகத்தை தொடர்பு கொண்டு அங்கே எப்படி ஒரு பாலிசி எடுக்குன்ற முறையில் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. ரொம்ப எளிமை தான். ஒரு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கேட்பாங்க, பேன் கார்டு ஜெராக்ஸ், ஒரு ஃபோட்டோ கேட்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே அவங்களே பார்த்துப்பாங்க. நீங்கள் எல்லாருமே உங்கள் அருகில் உள்ள அஞ்சலகத்தை தொடர்பு கொண்டு நீங்கள் எல்லாருமே ஒரு பாலிசி எடுத்து உங்கள் வாழ்க்கையை பாதுகாப்பாக அமைச்சிக்கணும், செம்மையாக அமைச்சிக்கணுன்ற வேண்டுகோள். போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள இன்னொரு எளிமையான திட்டத்தில் எப்படி சாமர்த்தியமான முறையில் நம்ம சேமித்து அதிக பணத்தை பெருக்கலான்றதை பற்றி இன்னொரு காணொலியில் சொல்கிறேன். அது வரைக்கும் நன்றி.